திமுகவே தேவையில்லைன்னு தூக்கி போடுற குப்பைங்களை மக்கள் நாங்க ஏன் அமைச்சரா சுமக்கணும்? இன்று அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பேச்சாளர் நடிகை விந்தியா திமுக அரசை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். எத்தனை கேவலம், எத்தனை அசிங்கம்! ஒரு பொது மேடையில, அதுவும் பெண்கள் கூடி இருக்கிற மேடையில, எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு அமைச்சர் மிகப்பெரிய ரெண்டு சன்மார்க்கத்தை, ஒரு மதத்தை வலமாதுவோட ஒப்பிட்டு பார்க்கிறாரு. அது காமெடின்னு நினைச்சுக்கிட்டு திருட்டு திமுக காரங்க கை தட்டி சிரிக்கிறாங்க. பொன்முடியோட பேச்ச கண்டிக்க திமுகல ஒரு ஆம்பளை கூட இல்லையே. அண்ணா திமுகல யாருமே அவ்வளவு கேவலமா நடந்துக்க மாட்டாங்க, அவ்வளவு கொடுமையா பேச மாட்டாங்க. யாராவது அதிமுகல தப்பா பேசினா, அது அமைச்சரா இருந்தாலும், எம்எல்ஏவா இருந்தாலும், கவுன்சிலரா இருந்தாலும், சாதாரண தொண்டனா இருந்தாலும், அவங்க கதி என்ன ஆகும்னு நேத்து பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா பொன்முடியோட பேச்ச கண்டிக்க திருட்டு திமுகல ஒரு ஆம்பளை இல்லையே. அவங்களோட சட்ட அமைச்சர் ரகுபதி பேசுறாரு, பொன்முடி எங்க கொள்கையை தான் பேசினாரு, ஏதோ ஒன்னு ரெண்டு வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு பேசுறாரு. இந்த திமிர் பேச்செல்லாம் எங்க போய் பேசுறது? ஏன் இந்த திருட்டு திமுக பொன்முடி மேல இன்னும் கேஸ் போடல, ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா, பொன்முடிய கட்சி விட்டு தூக்கிட்டாங்களா, ஆனா அமைச்சரா வச்சுப்பாங்களா? இதுதான் கனிமொழி ஸ்டாலின் பெண்களுக்கு செய்யற நியாயமா? திமுகவே தேவையில்லைன்னு தூக்கி போடுற குப்பைங்களை மக்கள் நாங்க ஏன் அமைச்சரா சுமக்கணும்? அமைச்சரா தூக்கி போடுங்க. அந்த பொன்முடி மேல கேஸ் போடுங்க. ஏன் போட மாட்டேன்றீங்க? நியாயத்தை பேசுற சமூக ஆர்வலர்கள் மேலையும், திமுக கட்சிய காரி துப்புற சவுக்கு சங்கர் உட்பட பல ஊடக நண்பர்கள் மேலையும் பாஜி நடவடிக்கை எடுக்கிற இந்த காவல்துறை பெண்களை கொச்சப்படுத்தின, ஒரு மதத்தை கொச்சப்படுத்தின பொன்முடி மேல ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு கோர்ட்டே பொன்முடி மேல கேஸ் எடுக்க சொல்லி இருக்காங்க. இன்னும் கூட கேஸ் எடுக்காம எதுக்காக காவல்துறை வேடிக்கை பார்க்குது? அவங்களுக்கு இருக்கிற நிர்பந்தம் என்ன? இதுதான் திருட்டு திமுகவோட ஆட்சி லட்சணம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.